ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கு. அது வந்து 100 டேஸ் செலிப்ரேஷன் வந்து கொண்டாடினாங்க, எல்லாமே பண்ணாங்க. தமிழ்நாட்டில் முக்கியமாக வந்து மிகப்பெரிய ஒரு ஷேரை வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதுக்காக வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த வருஷத்தோட எதெல்லாம் வந்து டாப் 10 படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதில் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மிகப்பெரிய ஒரு வசூலை சாதிச்சு நம்பர் 1 இடத்துல வந்து இருக்குது. ஸோ பல மேடைகளில் பல இடங்களில் வந்து ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி மேமும் வந்து இதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படுறேன் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு. ஸோ தமிழ் ஆடியன்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த வரவேற்புனால தான் இது வந்து இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து இந்த அளவுக்கு வந்து அது வந்து பெரிய விஷயமாக நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறோம். எங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட்டே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வெங்கட் பிரபு டேரக்டர் அவர்கள் வந்து எதுவுமே சொல்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து வெங்கட் பிரபு சாரும் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது முழுக்க முழுக்க வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு தமிழ் ஆடியன்ஸ் கொடுத்த வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, இப்போ தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே நம்பர் 1 பொசிஷனில் வந்து கோட் வந்திருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படின்னு கேட்கும்போது, ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தளபதி விஜயோட பவர். ஸோ அவர்னால தான் வந்து இது சாத்தியமாச்சு. அதே மாதிரி படம் வந்து வெகுஜன மக்கள் அனைவரையுமே வந்து ஈர்த்திருக்கு. ஸோ அது வந்து ரெண்டுமே செட் ஆகி அமைஞ்சனால வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து வேறு லெவலில் கொண்டாடிட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த வருஷத்தில் வந்து இந்த வருஷம் வந்து தளபதியோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மிகப்பெரிய வசூலை கிரியேட் பண்ணதுனால எனக்கு நம்பர் 1 பொசிஷன் கிடச்சதுங்கிறது இன்னும் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா வெங்கட் பிரபு சார் இயக்குனதில் எல்லாமே வந்து கமர்ஷியல் ஓரியன்டட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. பட் ஆனால் இதில் வந்து கமர்ஷியல் படமாக எடுத்திருக்காரு இந்த படத்தை. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த படம் வந்து ஃப்ளாப்பாக இருக்கும்போது தளபதி வந்து தைரியமாக வந்து வெங்கட் பிரபு கிட்ட கொடுத்துருந்தார். ஸோ அது வந்து அவர் நரேட் பண்ண விதம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நரேஷன் வந்து தளபதிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி கேரக்டர் வந்து தளபதிக்கு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக அதை ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஸோ கலக்கிட்டப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணிக்கு தமிழ்நாட்டில் அதுவும் முக்கியமாக வந்து வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ணி இந்த வருஷத்தோட நம்பர் 1 பொசிஷனையும் பிடிச்சிருக்கு. ஸோ இதை வந்து விபி சார் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா தரப்பான பிஸ்னஸ் யூனிட்டையும் வந்து கவர் பண்ணி வெற்றி அடைய வச்சிருக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ தளபதியோட அடுத்த படமான தளபதி 69 இதை விட பெரிய சம்பவம் பண்ணணுங்கிற வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.